வணக்கம். இன்னைக்கு நாம பேச போறது தமிழ்நாட்ட பத்தி. வங்காள விரிகுடா ஓரமா நல்ல கலாச்சாரம், பாரம்பரியத்தோட இருக்கிற ஒரு மாநிலம். ஆமா. ஆனா வெறும் கோயில் கலாச்சாரம்னு இல்லாம இப்போ இந்தியாவோட முக்கியமான ஒரு பொருளாதார மையமா இருக்கு. மகாராஷ்டிராவுக்கு அடுத்து 2வது பெரிய பொருளாதாரம். உண்மைதான். நாட்டோட 16% தொழிற்சாலைகள் இங்கதான் இருக்கு. கரெக்ட். ஆனா பொருளாதாரம், தொழில்துறை இதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு இன்னொரு விஷயத்திலே ரொம்ப சிறப்பா இருக்கு. அதுதான் சுகாதாரம். இது நிறைய பேர் கவனிக்கிறது இல்ல. ஆமா, சுகாதாரம் அதானே இன்னைக்கு நம்ம டாபிக். ஆமா. டிட்டோன்னு ஒரு காப்பீட்டு தளம் இருக்குல்ல, அவங்க ரிப்போர்ட் படி இந்தியாவோட சுகாதார சந்தை 2025க்குள்ள $638 பில்லியன் போகும்னு சொல்றாங்க. இதுல தமிழ்நாடோட பங்கு ரொம்ப முக்கியம். ஓஹோ, அதனாலதான் தமிழ்நாட்டை இந்தியாவோட சுகாதார தலைநகரம்னு சொல்றாங்களா? அதேதான். அதுக்கு 2 முக்கிய காரணம் இருக்கு. என்னென்ன அது? ஒன்னு, இங்க இருக்கிற ஹெல்த் கேர் வசதிகள் ரொம்ப நல்லாவும் இருக்கு, அதே சமயம் மலிவாவும் இருக்கு. நிதி ஆயோக் ரிப்போர்ட் கூட இதை சொல்லுது. 2021ல கேரளாக்கு அடுத்து தமிழ்நாடு தான் பெஸ்ட். சரி, 2வது காரணம். 2வது மருத்துவ சுற்றுலா, மெடிக்கல் டூரிசம். அதாவது வெளிநாட்டுல இருந்து சிகிச்சைக்காக இங்க வர்றவங்க. அப்படியா? இந்த மெடிக்கல் டூரிசம் அது எந்த அளவுக்கு முக்கியம்? ரொம்ப முக்கியம். வருஷத்துக்கு சுமார் 60-70 லட்சம் வெளிநாட்டுக்காரங்க இந்தியாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்க. 60-70 லட்சமா? ஆமா. அதனால உலக மெடிக்கல் டூரிசம் இண்டெக்ஸ்ல இந்தியா 10வது இடத்துல இருக்கு. இந்த வருஷம் இது 73 லட்சத்தை தாண்டும்னு எதிர்பார்க்கறாங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்தியாவுக்கு வர்ற இந்த வெளிநாட்டு நோயாளிகள்ல கிட்டத்தட்ட 40% பேர், அதாவது 15 லட்சத்துக்கும் அதிகமானவங்க தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க. ஓ, அப்போ இந்தியால வர்றவங்கல பாதி பேர்கிட்ட தமிழ்நாட்டுக்கு வராங்க. எப்படி இது? மத்த ஸ்டேட்ஸ்லாம் ஹெல்த்ல பின்தங்கி இருக்கும்போது தமிழ்நாடு மட்டும் எப்படி இவ்ளோ சிறப்பா இருக்கு? அதுதான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். எப்படி இந்த உள்கட்டமைப்பை உருவாக்குனாங்க, மெடிக்கல் டூரிசம் வாய்ப்பை எப்படி சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க, அத பத்தி தான் பேச போறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? இந்த வளர்ச்சிக்கு வரலாற்று ரீதியா ஏதாச்சும் காரணம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. தமிழ்நாடோட இந்த வேர்ல்ட் கிளாஸ் ஹெல்த் கேர் கதை இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல. பல 100 வருஷம் முன்னாடியே கிழக்கிந்திய கம்பெனி காலத்திலே இதற்கான விதை போட்டாச்சு. அப்படியா? எப்படி? அவங்களுக்கு பாம்பாய், கல்கத்தா, மெட்ராஸ்னு 3 முக்கிய சென்டர்ஸ் இருந்துச்சு இல்லையா? ஆமா. அதுல மெட்ராஸ்ல தான் கவர்மெண்டால நடத்தப்படுற ஒரு ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் ஆரம்பிக்கிற முயற்சி முதல்ல நடந்துச்சு. ஏன் மெட்ராஸ்ல? அதுக்கு சில காரணங்கள். மெட்ராஸ் ஒரு முக்கியமான வர்த்தக மையம். அப்புறம் சவுத் இந்தியாவோட கண்ட்ரோல் இங்க இருந்து தான். அதனால அவங்களோட சிப்பாய்கள், ஆபீசர்ஸ், அப்புறம் மக்களுக்கு மருத்துவ வசதி தேவைப்பட்டுச்சு. ஓகே. அதனால 1664ல சர் எட்வர்டுன்னு ஒருத்தர் கம்பெனியோட நோயாளி சிப்பாய்களுக்காக மெட்ராஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சாரு. அதுதான் இந்தியால பிரிட்டிஷ்காரங்க ஆரம்பிச்ச முதல் ஹாஸ்பிட்டல். முதல் ஹாஸ்பிட்டலே மெட்ராஸ்ல தானா? ஆமா. ஆரம்பத்துல யூரோப்ல இருந்து டாக்டர்ஸை வரவழைச்சாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் தான் பின்னாடி 1772ல கொஞ்சம் பெருசாக்கி வேற இடத்துக்கு மாத்தினாங்க. அதுதான் இப்போ இருக்கிற ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல். இது ஒரு பெரிய வரலாற்று தொடக்கம். அடேப்பா, அப்பவே ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் எப்படி வளர்ந்துச்சு? அதுக்கப்புறம் 1800, 1820க்குள்ள இன்னும் 4 ஹாஸ்பிட்டல்ஸ் மெட்ராஸ்ல வந்துச்சு. முக்கியமா 1835ல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இந்தியாவோட பழமையான ரொம்ப முக்கியமான மெடிக்கல் காலேஜ்ல இதுவும் ஒண்ணு. எம்எம்சி. அதே. அப்புறம் 1900ல வேலூர்ல சிஎம்சி, கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். இந்த மாதிரி ஆரம்ப காலத்திலேயே மருத்துவ கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தது இன்னைக்கு தமிழ்நாட்டுல டாக்டர்ஸ் அதிகமா இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். சரி, சுதந்திரத்துக்கு அப்புறமும் இந்த கவனம் இருந்துச்சா? கண்டிப்பா. பிரிட்டிஷ் காலத்துல போட்ட இந்த அடித்தளம் சுதந்திர இந்தியாவுல ஹெல்த் கேர் கட்டமைப்பை வளர்க்க ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்துச்சு. நம்ம தலைவர்களும் தமிழ்நாட்டோட ஹெல்த் பொட்டன்ஷியலை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓஹோ. அதனால சுதந்திரத்துக்கு அப்புறம் நிறைய அரசு மருத்துவமனைகள் ஆரம்பிச்சாங்க. சென்னையில கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல், ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் மாதிரி. அதே நேரத்துல அப்போலோ, சிம்ஸ் மாதிரி பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸும் வந்துச்சு. சோ இது கவர்மெண்ட், பிரைவேட் ரெண்டும் சேர்ந்து செஞ்ச மாதிரி ஒரு வளர்ச்சி. ஓகே ஓகே. இந்த வரலாறு, தொடர்ச்சியான கவனம் இதுதான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு காரணம். இப்போதைய உள்கட்டமைப்பு பத்தி சொல்லுங்களேன். ஆமா. அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தியாலே ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றோம். இங்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி வசதியோட நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமா இந்தியாலேயே மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி அதிகமான ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு தான். அப்படியா? எவ்ளோ பெட்ஸ் இருக்கு? மொத்தம் 75,000க்கும் மேல பெட்ஸ் இருக்கு.
இதுல ஒரு விஷயம் பாருங்க, சுமார் 60,000 பெட்ஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கு. மீதி 15,000 தான் பிரைவேட்ல. ஓ, கவர்மெண்டோட பங்கு ரொம்ப அதிகமா இருக்கே. 75,000ங்கிறது பெரிய நம்பர். ஆனா வெறும் எண்ணிக்கை மட்டும் போதுமா? தரம், குவாலிட்டி எப்படி இருக்கு? அதுக்கு என்ன அளவுகோல்? கரெக்டான கேள்வி. குவாலிட்டிலையும் தமிழ்நாடு முன்னணியில தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சேவையோட தரம் இதையெல்லாம் வச்சு NQASன்னு ஒரு சர்டிஃபிகேட் தராங்க. நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். சரி. தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் 478 NQAS சர்டிஃபிகேட்ஸ் கிடைச்சிருக்கு. இதுல என்ன கவனிக்கணும்னா, தமிழ்நாட்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் சமீப காலத்துல ரொம்ப வேகமா இருக்கு. எவ்ளோ வேகமா? இந்த 478 சர்டிஃபிகேட்ஸ்ல பாதிக்கும் மேல, அதாவது 239 சர்டிஃபிகேட்ஸ் போன ஒரே வருஷத்துல வாங்கினது. என்னது, பாதிக்கு மேல ஒரே வருஷத்துலயா? இது பெரிய விஷயம். ஆமா, குறிப்பா சர்டிஃபைடு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ், PHCs எண்ணிக்கையில தமிழ்நாடு இந்தியாலே ஃபர்ஸ்ட். ஒட்டுமொத்தமா எல்லா ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்டிஃபிகேஷனையும் பார்த்தா தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு. ஸோ இது குவான்டிட்டி மட்டும் இல்ல, குவாலிட்டிலையும் அவங்க காட்டுற அக்கறைக்கு இது ஒரு சான்று. சரி, வசதி, தரம் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேருது? செலவு, ட்ரீட்மெண்ட் காஸ்ட் எப்படி இருக்கு? இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வசதி மட்டும் இருந்தா பத்தாது, அது அஃபோர்டபுளாவும் இருக்கணும், மலிவா இருக்கணும். இந்த விஷயத்திலையும் தமிழ்நாடு நல்லா பண்றாங்க. மத்த இந்திய மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாட்டுல நிறைய சிகிச்சைகளோட செலவு 60% 90% வரைக்கும் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. 60லிருந்து 90%? பெரிய வித்தியாசம். ஆனாலும் நம்ம நாட்டுல ஏழை மக்களுக்கு இந்த கம்மியான செலவே சில சமயம் பெருசா இருக்குமே. நீங்க சொல்றது 100க்கு 100 கரெக்ட். எவ்வளவுதான் மலிவா இருந்தாலும் நம்ம நாட்டுல கணிசமான மக்களுக்கு, குறிப்பா வருமானம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது சவால் தான். ஆமா. ஒரு பெரிய நோய் இல்ல ஒரு ஆபரேஷன்னா அவங்க வாழ்நாள் சேமிப்பே செலவு பண்ண வேண்டியிருக்கு. இதனால மட்டுமே வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 10 கோடி இந்தியர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே போறாங்களாம். 10 கோடி பேரா? நம்பவே முடியலையே. இந்த பணச்சுமையிலிருந்து மக்களை காப்பாத்த வழி இல்லையா? அதுக்கு பெஸ்ட் வழி ஹெல்த் இன்சூரன்ஸ் தான். ஆனா இங்கேயும் ஒரு கவலைப்படுற விஷயம் இருக்கு. இந்தியால இன்னைக்கும் சுமார் 73% ஜனங்க கிட்ட எந்த ஹெல்த் இன்சூரன்ஸும் இல்ல. 73%? ஏன் அப்படி? நிறைய காரணம். ஒன்னு, இன்சூரன்ஸ் பத்தின விழிப்புணர்வு கம்மி. 2வது, சரியான கைடன்ஸ் இல்ல. சில சமயம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் பாலிசில இருக்கிற முக்கியமான கண்டிஷன்ஸ், அதாவது கோ பேமெண்ட்னு சொல்லுவாங்க. ஆமா, நாமளும் கொஞ்சம் பணம் போடணும். ஆமா. அப்புறம் ரூம் ரெண்ட் லிமிட்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை சரியா சொல்லாம விட்டுருவாங்க. இதனால பாலிசி எடுத்தும் தேவைப்படும் போது முழு பணம் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க. இது சரி பண்ண வேண்டிய ஒரு பெரிய பிரச்சனை. சரி, இப்ப நாம மறுபடியும் மெடிக்கல் டூரிசம்க்கு வருவோம். வெளிநாட்டு நோயாளிகள் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு காரணம்னு சொன்னீங்க. வேற என்ன காரணங்கள்? நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தவிர இன்னும் சில முக்கிய காரணங்கள் இருக்கு. முதல், ரொம்ப முக்கியமானது, நாம ஏற்கனவே பேசின மாதிரி குறைஞ்ச செலவு. மத்த நாடுகளோட ஒப்பிடும்போது எவ்வளவு கம்மி? இப்போ மெடிக்கல் டூரிசம்ல இந்தியாவுக்கு போட்டியா தாய்லாந்து, மலேசியா, துருக்கி, சிங்கப்பூர் மாதிரி நாடுகள் இருக்குல்ல. ஆமா. அவங்களோட ஒப்பிடும்போது இந்தியால ஒரு 17 முக்கியமான சிகிச்சைகள் கிட்டத்தட்ட 50% கம்மி செலவுல கிடைக்குது. இதுல ஹார்ட் பைபாஸ், ஆஞ்சியோபிளாஸ்டி மாதிரி பெரிய சிகிச்சைகளும் அடங்கும். ஓஹோ, உதாரணத்துக்கு சொல்லுங்களேன். இப்போ அமெரிக்கால ஒரு பெரிய சர்ஜரிக்கு சுமார் $1 லட்சம், அதாவது நம்ம ஊர் காசுக்கு 80 லட்சம் ரூபாய் ஆகுதுன்னு வைங்க. அதையே இந்தியால $10,000 இருந்து $30,000, அதாவது 8லிருந்து 25 லட்சம் ரூபாய்க்குள்ள பண்ணிடலாம். பாதிக்கு மேல கம்மியா இருக்கே. அதே மாதிரி ஹார்ட் பைபாஸ் சர்ஜரிக்கு இந்தியால சுமார் $7,900னா தாய்லாந்துல $15,000, சவுத் கொரியால $26,000 ஆகுது. பக்கத்து நாட்டுக்காரங்களுக்கும் இது பெரிய சேமிப்பு தானே? கண்டிப்பா. பங்களாதேஷ்ல ஒரு சாதாரண பெட் ஸ்கேன் எடுக்கணும்னா அது ஒரு அட்வான்ஸ்டு ஸ்கேன். தெரியும். அதுக்கு அங்க 50,000 இருந்து 60,000 வரைக்கும் ஆகும். ஆனா தமிழ்நாட்டுல அதோட விலை சுமார் 20,000 தான். இந்த செலவு வித்தியாசம் பெரிய அட்ராக்ஷன். கரெக்ட். செலவு ஒரு முக்கிய காரணம். அடுத்து 2வது காரணம், இங்க கிடைக்கிற சிகிச்சைகளோட வகை, வெரைட்டி ஆஃப் சர்வீசஸ். தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல்ஸ் கார்டியாலஜி, ஆர்த்தோபெடிக்ஸ் மட்டும் இல்லாம பல் மருத்துவம், கண் சிகிச்சை, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைன்னு பல துறைகள்ல ஸ்பெஷலைஸ்டா இருக்காங்க. குறிப்பா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்ல தமிழ்நாடு ரொம்ப ஃபேமஸ். ஆமா, அது கேள்விப்பட்டிருக்கேன். உறுப்பு மாற்று சிகிச்சையில தமிழ்நாடு முன்னாடியில இருக்குன்னு. உண்மைதான். மெடிக்கல் டூரிசம் மேகசின்னு ஒரு இன்டர்நேஷனல் மேகசின்
ஹார்ட் சர்ஜரி வசதிக்காக இந்தியாவை உலக அளவுல 4வது இடத்துல சொல்லியிருக்காங்க. இது தவிர எலும்பியல், காஸ்மெட்டிக் சர்ஜரி இதுலயும் நல்ல நிபுணத்துவம் இருக்கு. 3வது முக்கிய காரணம் டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதும் வெயிட்டிங் டைம் ரொம்ப கம்மியா இருக்கிறதும். ஓ, டாக்டர்ஸ் எண்ணிக்கை பத்தி சொல்லுங்களேன், அது எந்த அளவுக்கு நல்லா இருக்கு? தமிழ்நாட்டுல டாக்டர்ஸ் அவைலபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கணக்குப்படி இந்தியால இருக்கிற ஒவ்வொரு 100 டாக்டர்ஸ்ல சுமார் 12 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. 112 பேரா? ஆமா, இங்க இருக்கிற மொத்த டாக்டர்ஸ் எண்ணிக்கை சுமார் 1.5 லட்சம். இது மகாராஷ்டிராவுக்கு அடுத்து இந்தியால 2வது அதிகம். 1.5 லட்சம் டாக்டர்ஸா? எப்படி இது சாத்தியம்? இத்தனை டாக்டர்ஸ் எப்படி வராங்க? இதுக்கு காரணம் தமிழ்நாட்டுல நிறைய மெடிக்கல் காலேஜஸ் இருக்கிறதும் அதுல நிறைய எம்பிபிஎஸ் சீட்ஸ் இருக்கிறதும் தான். டிஎன்எம்எஸ்சின்னு சொல்ற தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கோஆபரேட்டிவ் டேட்டா படி தமிழ்நாட்டுல 23 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல மட்டுமே 3250 சீட்ஸ் இருக்கு. இது இல்லாம பிரைவேட் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல இன்னும் 2050 சீட்ஸ் இருக்கு. மத்த ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணா இது எவ்ளோ அதிகம்? இப்போ பக்கத்து ஸ்டேட் கர்நாடகா எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க கவர்மெண்ட் பிரைவேட் எல்லாம் சேர்த்து மொத்தமே சுமார் 3200 சீட்ஸ் தான் இருக்கு. தமிழ்நாட்டுல இவ்ளோ சீட்ஸ் இருக்கிறதால வருஷம் நிறைய டாக்டர்ஸ் படிச்சுட்டு வராங்க. இதனால நோயாளி டாக்டர் ரேஷியோ நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அந்த ரேஷியோ எப்படி இருக்கு WHO சொல்ற அளவோட ஒப்பிடும்போது? WHO, அதாவது உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா ஒவ்வொரு 1000 மக்களுக்கும் குறைஞ்சது ஒரு டாக்டர் இருக்கணும். ஆனா தமிழ்நாட்டுல நிலைமை இதை விட பல மடங்கு பெட்டர். இங்கே ஒவ்வொரு 1000 மக்களுக்கும் 4 டாக்டர்ஸ் இருக்காங்க. 4 பேரா? WHO சொல்றதை விட 4 மடங்கு அதிகமா? இது ஆச்சரியமா இருக்கே. இது நம்ம மக்களுக்கு மட்டும் இல்ல, வெளிநாட்டு நோயாளிகளுக்கும் பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆச்சே. ஏன்னா பல வளர்ந்த நாடுகள்ல கூட ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்க்கவோ இல்ல ஒரு சர்ஜரி பண்ணிக்கவோ மாச கணக்குல சில சமயம் வருஷ கணக்குல வெயிட் பண்ணணும். அப்படியா? எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்? ஒரு ரிப்போர்ட் படி கனடா, நார்வே மாதிரி நாடுகள்ல 60% மக்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட பார்க்க ஒரு மாசத்துக்கு மேல வெயிட் பண்றாங்களாம். ஸ்விட்சர்லாந்து, ஜெர்மனி, நெதர்லாண்டுல இது 25%. சர்ஜரிக்கு இன்னும் அதிகம். உதாரணமா கண்புற ஆபரேஷனுக்கு 40லேருந்து 250 நாள் வரைக்கும், இடுப்பு மாற்று ஆபரேஷனுக்கு 50லேருந்து 240 நாள் வரைக்கும், முழங்கால் மாற்று ஆபரேஷனுக்கு 50 நாள்லேருந்து 840 நாள் வரைக்கும் கூட சில நாடுகள்ல வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். 840 நாளா? 2 வருஷத்துக்கு மேலயா? ஏன் இவ்ளோ லேட் ஆகுது? மெயினா 2 காரணம். ஒன்னு, அந்த நாடுகள்ல மெடிக்கல் சர்வீஸ்க்கு டிமாண்ட் அதிகமா இருந்தாலும் அதுக்கு ஏத்த டாக்டர்ஸ், வெட்ஸ், கருவிகள் மாதிரி வசதிகள் கம்மியா இருக்கு. 2வது, அங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற ப்ராசஸ் ரொம்ப நீளமா சிக்கலா இருக்கு. ஒரு ஸ்பெஷலிஸ்ட பார்க்கணும்னா கூட முதல்ல ஜெனரல் டாக்டர் கிட்ட போய் அவர் ரெஃபர் பண்ணணும். இப்படி பல ஸ்டெப்ஸ் இருக்கிறதால லேட் ஆகுது. அவசரமா ட்ரீட்மெண்ட் தேவைப்படுறவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாச்சே. ஆமா, அதுதான் பிரச்சனை. ஆனா தமிழ்நாட்டுல டாக்டர்ஸ் நிறைய இருக்கிறதாலையும் ப்ராசஸ் கொஞ்சம் சிம்பிளா இருக்கிறதாலையும் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கோ வெயிட்டிங் டைம்ங்கிறதே இல்லைன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. இது மெடிக்கல் டூரிசம்ல தமிழ்நாட்டோட வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம். ஆஹா, நல்ல வரலாற்று பின்னணி, இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குவாலிட்டி, கம்மி செலவு, நிறைய டாக்டர்ஸ், குறைஞ்ச வெயிட்டிங் டைம்னு பல பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குன்னு புரியுது. ஆனா எல்லாமே 100க்கு 100 பர்ஃபெக்ட்டா இருக்கா? இல்ல இங்கேயும் சில சவால்கள், சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கா? கண்டிப்பா சவால்கள் இருக்கு. எந்த சிஸ்டம்லயும் இம்ப்ரூவ் பண்ண இடம் இருக்கும் இல்லையா? டிஎன்எம்எஸ்சி நிர்வாக இயக்குநரே சொல்ற மாதிரி முதல் சவால் டாக்டர்ஸோட சீரற்ற பரவல், அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன். அது என்ன மாதிரியான பிரச்சனை? இது இந்தியா முழுக்க இருக்கிற பிரச்சனை தான். தமிழ்நாட்டிலையும் நிறைய டாக்டர்ஸ் சிட்டி சைட்ல, குறிப்பா சென்னையில கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இதனால கிராமங்கள்ல இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல போதுமான டாக்டர்ஸ் இல்ல. சில இடத்துல டாக்டர்ஸே இல்லாம கூட இருக்கு. ஓ, ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் விஷயத்துல இது இன்னும் மோசம். ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாட்டோட கிராமப்புறங்கள்ல சேவைப்படுற ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ்ல 85.2% பற்றாக்குறை இருக்கு. 85% பற்றாக்குறையா? இது ரொம்ப பெரிய கேப் ஆச்சே. இது கண்டிப்பா சரி செய்யணும். வேற என்ன சவால்கள்? 2வது பெரிய சவால் தொற்றா நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், NCDsன்னு சொல்றோம்ல. ஆமா, ஹார்ட் அட்டாக், கேன்சர், டயாபெட்டிஸ். அதேதான். இந்த நோய்களோட தாக்கம் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு. இந்தியா முழுக்க நடக்கிற மொத்த மரணங்கள்ல சுமார் 65% இந்த NCDsனால நடக்குதுன்னா தமிழ்நாட்டுல இந்த பர்சன்டேஜ் 75%க்கும் மேல இருக்கு. இது கொஞ்சம் கவலைப்பட வேண்டிய விஷயம். இதுக்கு காரணம் தப்பான உணவு பழக்கம், உடல் உழைப்பு குறைஞ்சது, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் பழக்கம், சில ஜெனட்டிக் காரணங்கள்னு பல விஷயங்கள் சொல்லலாம். இதை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் இல்லையா? இருக்கு. NPCDS மாதிரி நேஷனல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு.
கேன்சர், டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீஸ் தடுப்புக்கான திட்டங்கள். வேர்ல்டு பேங்க் கூட 2019ல தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரீஃபார்ம் ப்ரோக்ராம்னு ஒன்று ஆரம்பிச்சு குறிப்பா இந்த என்சிடி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ரியாலிட்டியில பார்த்தா இன்னும் பெரிய முன்னேற்றம் வரலங்கிறது தான் நிலவரம். சரி, மூணாவது சவால். மூணாவது, இப்போ இருக்கிற ஹெல்த் சிஸ்டமை குறிப்பா கவர்மெண்ட் சைடுல இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும், விரிவாக்கணும். அதுக்கு இன்னும் நிறைய நிதி ஒதுக்கீடு தேவை. ஓகே. புதுசா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வர்றது நல்லதுதான். ஆனா ஏற்கனவே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட தரத்தை இன்னும் உயர்த்தணும். அங்க பெட் வசதிகளை கூட்டணும், லேட்டஸ்ட் மிஷின்ஸ் வாங்கணும். இதுக்கெல்லாம் இன்னும் ஃபண்டிங் தேவை. வசதி மட்டும் போதுமா? அதெல்லாம் இயக்க ஆட்கள் வேணாமா? கரெக்டா கேட்டீங்க. நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு சொல்ற உயர் சிறப்பு சிகிச்சை பிரிவுகள் முழுசா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இல்ல அதை இயக்க போதுமான ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் மாதிரி ஆட்களோ இல்ல. அதனால இந்தியாவோட சுகாதார தலைநகரம்ங்கிற பேரை தக்க வைக்கணும்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹெல்த்துக்காக பண்ற செலவை இன்னும் அதிகரிக்கணும்னு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆக தமிழ்நாடு ஹெல்த்ல முன்னோடியா இருந்தாலும் கிராமப்புற டாக்டர் பற்றாக்குறை, தொற்றா நோய்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னும் மேம்படுத்த வேண்டிய தேவைன்னு சில முக்கியமான சவால்களும் இருக்குன்னு தெரியுது. ஆமா, இந்த சவால்களை சரியா ஹேண்டில் பண்ணாதான் தமிழ்நாடு தொடர்ந்து இந்த ஃபீல்ட்ல டாப்ல இருக்க முடியும். உண்மையிலேயே இந்தியாவை ஒரு ஆரோக்கியமான நாடா மாத்தணும்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்கவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஹெல்த்ல ஒரு கேபிட்டலா மாற முயற்சி பண்ணணும், இல்லையா? மத்த ஸ்டேட்ஸ் தமிழ்நாடோட அனுபவத்துல இருந்து கத்துக்கலாம். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஒவ்வொரு மாநிலமும் அவங்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுகிட்டு தமிழ்நாடோட சக்சஸ்க்கு காரணமான பாலிசிஸ, நடைமுறைகளை அவங்க சூழலுக்கு ஏத்த மாதிரி மாத்தி ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம். இது நாடு முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு அஃபோர்டபுளான, குவாலிட்டியான ஹெல்த் கேர் கிடைக்க உதவும். அதே சமயம் அந்த அஃபோர்டபுள் சர்வீஸ் கூட மக்களுக்கு பாரமா மாறாம இருக்க நீங்க சொன்ன மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸோட முக்கியத்துவத்தையும் மறக்கக்கூடாது. விழிப்புணர்வு ஏற்படுத்தி இன்சூரன்ஸை எல்லாரையும் போய் சேர வைக்கணும். ஆமா, உடல் ஆரோக்கியமும் ஃபினான்ஷியல் ஹெல்த்தும் ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டது. சரி, தமிழ்நாடு எப்படி இந்தியாவோட சுகாதார தலைநகரமா மாறுச்சு, அதோட பலம் என்ன, சவால்கள் என்னன்னு இந்த ஆதாரங்களை வச்சு விரிவா பார்த்தோம். இப்போ நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. தமிழ்நாட்டோட இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்று, சமூக, பொருளாதார காரணங்கள் ரொம்ப யுனிக்கானதா, இல்ல இந்த மாடலை மத்த இந்திய மாநிலங்களால அப்படியே காப்பி பண்ண முடியுமா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாண்டி இந்தியால எல்லாருக்கும், குறிப்பா கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் கேர் கிடைக்க என்ன செய்யணும்? இத பத்தி நீங்க யோசிங்க. மறுபடியும் அடுத்த கலந்துரையாடல்ல சந்திப்போம்.